எங்கள் வீட்டில் டிஃபன் ஐட்டம்லாம் ரெடி பண்ணோன்னா அதுக்கு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பாடு உள்ளவே இறங்காது சூர்யாவுக்கு. ஸோ அதனாலே மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் சாதம் பொரியல்னு பிளான் பண்ணிப்பேன். ஈவினிங் மட்டும் டிஃபன் ரெடி பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் பன்னீர் மேலே கிரேவிங்ஸாக இருந்தனால பன்னீர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூர்யாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா, பன்னீர், அது கூட ஒரு கேரட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவான். ஸோ உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூர்யாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லஞ்ச் பேக் தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ்க்கு தயிர் சாதம், அது கூட பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா, கத்திரிக்காய் பொரியல்னு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா லஞ்ச் பேக்லேயும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கூட ஸ்நாக்ஸுக்கு ஒரு பனானா மட்டும் வச்சு விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ஸ்கூலில் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் ஒரு 10 ருபீஸும் பேக்கில் வச்சு விட்டேன். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். See you, bye bye.